Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 43வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜெப்ரா தான் திருப்பியும் பார்க்க போகிறோம். இதில் வந்து இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஐடியா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குரிய டூல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணோம். ஸோ அதோட பேசிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெக்டார் அண்ட் மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள நார்ம்ஸ். ஓகே, ஸோ நார்ம்ஸ்ன்றது நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக வந்துட்டு போன பகுதியில் பார்த்தோம். காசியன் எலிமினேஷன் வந்து என்ன இருந்துச்சுன்னா, நம்ம காசியன் எலிமினேஷன் வந்து ஆர்டர் ஆஃப் n கியூப் வந்துட்டு நமக்கு ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. அதாவது இப்போ 10⁻6 மேட்ரிக்ஸ் வந்து 10⁻6, அதாவது ஒரு மில்லியன் பை மில்லியன் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 10⁻18 ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம போன தடவை வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்தப்போ வந்து அது எவ்வளோ இயர்ஸ் வருது, எவ்வளோ சென்ச்சுரிஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஜிகாப்ளாப் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஜிகாப்ளாப் சிஸ்டம்னா என்னென்னா, ஒரு செகண்டில் வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு செகண்டில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 10⁻9 ஆப்ரேஷன்ஸ் வந்து இதால் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா, 10⁻9 ஆப்ரேஷன்ஸ் ஒரு செகண்டில் பண்ண முடியும்னா, அப்போ 10⁻18 ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா 10⁻18/10�9. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு 10⁻9 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே, இது ஜிகாப்ளாப்ஸ்ன்றது 10⁻9 ஒரு செகண்டில் வந்து 10⁻9 ஆப்ரேஷன்ஸ் வந்து அதால் பண்ண முடியும். அதான் ஒரு ஜிகாப்ளாப்ஸ்ன்றது. ஸோ 10⁻8 இப்போ 10⁻18 ஆப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 10⁻18/10�9 ஒரு செகண்டில் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணால் அப்போ 10�9 செகண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதை வந்து இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அது வந்து எவ்வளோ வரும்னா அட்லீஸ்ட் 31 இயர்ஸ்ன்றது வரும். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ஜிகாப்ளாப்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா 31 இயர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே வந்து ஒரு டெராப்ளாப்ஸ் எடுத்திங்கன்னா, டெராப்ளாப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது T-பிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெராப்ளாப்ஸ்ன்றது அது ஒரு செகண்டில் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணால் 10⁻12 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு செகண்டில். ஓகே, பெர் செகண்ட் வந்துட்டு இந்த 10⁻12 ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். அப்போ இதில் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 10⁻18/10⁻12 வந்துட்டு அப்போ 10⁻6 செகண்ட்ஸாக வரும். ஓகே, 10⁻6 செகண்ட்ஸ். ஸோ 10⁻6 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் கூட அது எவ்வளோ டைம் அப்படின்னா 11 இயர்ஸ் ஆகும். சரி, 11 டேஸ் ஆகும். ஓகே, 11 டேஸ் ஆகும். ஸோ 11 டேஸ். அப்போ டெராப்ளாப்ஸ் மிஷினில் எடுத்திங்கன்னா அது 11 டேஸ் ஆகும். ஆனால் ஒரு டெராப்ளாப் மிஷினில் வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் வந்து ஒரு டெராப்ளாப்ஸ் மிஷினில் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி $30 தேவைப்படும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்குள்ள ரேட்டுக்கு வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் 2400 2100 2400 ஒரு இதுக்கு வரும். ஸோ அப்போ ஒரு 10⁻18 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா $30 மில்லியன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து அது வந்து என்னது, உங்களுக்கு வந்து ஒரு 210 crores வந்து அதுக்கு தேவைப்படும் அட்லீஸ்ட்டு. ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் சிஸ்டம்ஸில் அது வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, இதில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் சிஸ்டமில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, உங்களோட சிஸ்டம் வந்து ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன இருக்குன்னா, நிறைய இடத்துல வந்து ஜீரோஸாக இருக்கும். ஓகே, நிறையா மேட்ரிக்ஸ் வந்துட்டு பெரிய மேட்ரிக்ஸாக இருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னா, இப்போ 10⁻6 என்ட்ரி இருக்குன்னா ஒரு 4 என்ட்ரி மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும். இது மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு 4 என்ட்ரி மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும். மீதி எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். ஓகே, மீதி எல்லாமே ஜீரோஸ் இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு 4 என்ட்ரிஸ் ஜீரோ. ஸோ எல்லா ரோலையும் வந்துட்டு ஒரு 4 என்ட்ரி மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா கிளாஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட், ஃபைனைட் வால்யூம் மெத்தட், ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட், இது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா அது நிறைய இடத்துல என்ன இருக்குன்னா ஜீரோஸ் தான் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அப்போ என்ன தேவைப்படலைன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படலை. கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் தேவைப்படல இந்த சென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு அந்த டென்ஸ் மேட்ரிக்ஸாக உங்களுக்கு இல்லை. அந்த டென்ஸ் மேட்ரிக்ஸ்னால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜீரோஸாக இல்லை, நிறைய இடத்துல வந்து ஜீரோஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண தேவையில்லைன்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த ஸ்டோர் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இந்த கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ரிக்ஸஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்றது அதோட பேர். ஸோ
ரிசர்ச்சர்ஸ் வந்து காசியன் எலிமினேஷன் பண்ணும்போது 10^18 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்க வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா இதுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது, நிறையா கம்ப்யூட்டேஷனல் எஃபெக்ட்டும் நிறைய தேவைப்படுது. இப்போ சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, சின்ன மேட்ரிக்ஸ்னால் ஓகே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் பெரிய மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் காசியன் எலிமினேஷன் வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வந்துட்டு வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றதை பார்க்குறோம். அதுக்கு வந்து இட்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த இட்ரேட்டிவ் ஸ்கீமில் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த நான் லீனியர் மெத்தட் சால்வ் பண்ணல அதே மாதிரி டைப் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இனிஷியல் கெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஜீரோவாக ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இட்ரேட்டிவ் ஸ்கீமில் இதுதான் வந்து என்ன இட்ரேட்டிவ் ஸ்கீம் எடுத்தாலும் இதுதான் நம்மளோட மெத்தடாக இருக்க போகுது. என்ன எடுக்க போகிறோம்னா, இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட்ஸில் ஸோ ஒரு x0 வந்து கெஸ் பண்ண போகிறேன். ஓகே, x0ன்றது ஸோ நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக AX = Bன்ற சிஸ்டத்தை தான் சால்வ் பண்ணோம். ஓகே, AX = Bன்ற சிஸ்டத்தை சால்வ் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, எக்ஸ்ன்றது இது வந்து ஒரு வெக்டார். ஓகே, ஸோ ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ ஒரு வெக்டார் வந்து நான் கெஸ் பண்ணுறேன். ஏதோ ஒரு x0 வந்து நான் கெஸ் பண்ணுறேன். கெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இது கண்டுபிடிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதாவது B - AX0 என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். அதில் என்னென்னு டினோட் பண்ண போகிறேன்னா, இது வந்து R0ன்னு டினோட் பண்ண போகிறேன். ஓகே, R0ன்றது என்ன அப்படின்னா B - AX0. அதாவது இதோட இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறேன். ஓகே, இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா நம்மளோட ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஓகே, இப்போ R0 வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆயிருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் x0 கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ப்ராப்ளமே ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. பட் ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட நாம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, நாம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, நாம்ன்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதோட நாம் வந்துட்டு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம்னா, இதுக்கு பேர் வந்து ரெசிடியல் நாம் அப்படின்னு பேர். ஓகே, இந்த R0 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதனோட எய்ம் என்னென்னா, இந்த R0 வந்துட்டு என்னவாக இருக்கணும்னா, எனக்கு வந்து இது 0வாக இருக்கணும். ஓகே, இது 0வாக இருந்துச்சுன்னா அல்லது லெஸ் தேன் சம் வெரி ஸ்மால் எப்சிலாங்காக இருந்துச்சுன்னா என்னோட ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. ஓகே, ஏன்னா என்னோட அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதோட என்னோட ப்ராப்ளம் முடிஞ்சது. ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, என்னோட கிரிட்டீரியா வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் திருப்ப வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, என்னோட இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு அல்காரிதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு அல்காரிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது வந்து என்னோட x0 A B x0 எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகிருக்கணும். A B x0 யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், நான் வந்து ஒரு x1 ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த x1 எப்படி இருக்கணும்னா, AB x1 டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் ராப்சன் மெத்தட் எடுத்திங்கன்னா அதில் பார்த்துருப்பீங்க, x0 அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து x0 - f(x0) by f(x0) இருக்கும். அதே மாதிரி ஒரு x1 நீங்கள் கண்டுபிடிக்கணும். x1 = x0 - f(x0) by f(x0) கண்டுபிடிச்சா அதே மாதிரி இதில் ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன்னா, திரும்ப வந்து R1ஓட R1ன்றது என்னன்னா B - AX1 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, B - AX1 கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு திரும்ப என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த R1ஓட நாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, R1ஓட நாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நாம்ன்றது என்னென்ன டிஃபைன் பண்ண போகிறேன், அதுதான் இந்த லெக்சரோட மெயின் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த R1 திருப்ப கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த R1 வந்துட்டு இந்த R1 வந்து லெஸ் தென் எப்சிலான்னா என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். என்னோட இட்ரேஷனை ஸ்டாப் பண்ணலாம். அப்போ இல்லாட்டி திருப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அல்காரிதமில் வந்து என்ன பண்ணணும், A B x0 x1 ஓகே, இதெல்லாமே இன்வால்வ் ஆகி என்ன பண்ணலாம், x2 நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, திருப்ப வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, திருப்ப R2 கண்டுபிடிக்கிறீங்க, அப்புறம் இது பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ எக்ஸட்ரா. ஸோ RI ஓகே, RI இட்ரேட் எப்படி கண்டுபிடிங்கன்னா, A - B - AXI கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதோட நாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த நாம் வந்துட்டு என்னவா இருக்குது, நாம் வந்துட்டு லெஸ் தென் எப்சிலாங்காக இருந்துச்சுன்னா உங்களோட ஜாப் முடிஞ்சது, ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. இல்லாட்டி திருப்ப வந்துட்டு அடுத்தது கண்டுபிடிச்சிட்டே போகிறீங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு எப்போ இதாகுது எப்போ எண்ட் ஆகுதுன்றது இந்த நாமை பொறுத்து இருக்குது. ஓகே, இந்த RIயோட நாம் ஓகே, RI இருக்குல்ல, அது லெஸ் தென் எப்சிலாங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ராப்ளம் முடியுது. அது என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு வந்து ரெண்டு இது டிஃபைன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து வெக்டார் நாம் டிஃபைன் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து மேட்ரிக்ஸ் நாம் டிஃபைன் பண்ண போகிறேன். நமக்கு மேக்ஸிமம் வந்து வெக்டார் நாம் தான் இந்த இதை பொறுத்தளவு தேவை. பட் மேட்ரிக்ஸ் நாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கன்வர்ஜ் ஆகாதா, அல்லது அந்த மெத்தட் நம்ம அல்காரிதம் டிவைஸ் பண்ணுறோம்ல அந்த அல்காரிதம் வந்து அது ஸ்டேபிளாக இருக்காதா, இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு நம்ம இது தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வெக்டார் நாம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். வெக்டார் நாம்ன்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் வந்து ஸ்கூல் டேஸ்க்கு திருப்ப போகிறேன். ஸ்கூல் டேஸில் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 2 வெக்டார். ஓகே, ஸோ 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் A வந்துட்டு A1i + A1i + A2j, B வந்துட்டு A வெக்டார் B வெக்டார் வந்துட்டு B1i. ஓகே, ஸோ இது வந்து ஹேட் போட்டிருப்பாங்க, B1i ஓகே + B2j.
இந்த மாதிரி ஒரு வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஸோ 2 வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஏ இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஸோ இப்போ நாம் ஆஃப் ஏ அப்படின்னு டிஃபைன் நாம் ஆஃப் ஏல ஃபஸ்ட் நம்ம இது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட டாட் ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ டாட் ப்ராடக்ட் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். டாட் ப்ராடக்ட் என்ன, இது வந்துட்டு A1 B1 ப்ளஸ் A2 B2 இதான் டாட் ப்ராடக்ட்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ A1 B1 ப்ளஸ் A2 B2ன்றது இதோட டாட் ப்ராடக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து A டாட் ஏ எடுத்தோம்னா என்ன வரும், A டாட் ஏ எடுத்தோம்னா A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ இந்த இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆர்ஜின் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நாம் மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம நாம் ஏன் டிஃபைன் பண்ண போகிறோம். நாம் ஏன்றது என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா, ஸோ இதை வந்துட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இது வந்து நாம் ஏ ஸ்கொயர் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நாம் ஏன்றது என்ன அப்படின்னா, நாம் ஏன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர். அதாவது ஒரு வெக்டார் கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஏ வெக்டார் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து எனக்கு A1i, A2j அப்படின்னு இருக்குன்னா, ஓகே, ஸோ இதான வெக்டார் A1i, A2j அப்படின்னு இருக்குன்னா, இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் என்னன்றது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து டெஃபினிஷன் சொல்ல போகிறேன். வெக்டார் நாம் அப்படின்றது என்னன்றது சொல்ல போகிறோம். இதுக்கு பேர் வந்து இப்போ நான் டிஃபைன் பண்ண பேர் யூக்ளிடியன் நாம். இது வந்து பர்டிகுலர் கேஸ் ஆஃப் இதாக வரப்போகுது. ஸோ வெக்டார் நாம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, வெக்டார் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ் தேவை. வெக்டர் ஸ்பேஸ் சப்போஸ் வீன்றது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் டாட் இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெக்டர் ஸ்பேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ரியல் நம்பருக்கு, சப்போஸ் இது வந்துட்டு டிஃபைன்டான ரியல் நம்பருக்கு, இது ஓவர் ஆர். ஓகே, இதில் வந்து ஸ்கேலார் வந்து ஆரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கேலார் வந்து ரியல் நம்பரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெக்டர் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா, வெக்டார் நாம் டிஃபைன் பண்ணுறோம். வெக்டார் நாம்ன்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மேப்பிங் ஃப்ரம் V to R. ஓகே, V to R, மேப்பிங் ஃப்ரம் V to R வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இது வந்து R ப்ளஸ் தான் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்க போகிறோம், நெகட்டிவ் எடுக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ இட்ஸ் ஏ ஃபங்க்ஷன். நாம்ன்றது இந்த சிம்பிள் வந்து என்னென்னா, இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எ வெக்டர் ஸ்பேஸ் V டு த செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஸோ ஐம் கோயிங் டு டேக் இது வந்து நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்ன்றது R ப்ளஸ்ன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நாம் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு வெக்டார். ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது ஒரு வெக்டார் இதில் எடுக்கிறேன். நாம் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா கிரேட்டர் தேன் 0 இருக்கணும் ஃபார் ஆல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கணும், இது வந்து என்னவாக இருக்கும்னா, எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் 0, எக்ஸ் வந்துட்டு வீல இருக்க எல்லா வெக்டாருக்கும் என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாம் எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0 ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு போஸ்ட்லேட். ஓகே, அல்லது ஃபஸ்ட்டு ஆக்சியம் சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போ சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்னன்னா, அதே நேரத்தில் இது என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து இதுக்கு ஈக்குவலன்ட். ஓகே, இது ரெண்டும் இது வந்து ஆட்டோமேட்டிக்லி இதுலேருந்து இம்ப்ளைஸ் ஆகுது. ஸோ நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 0னா நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்லி இதுலேருந்து இம்ப்ளை ஆகும். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக இதில் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்டிஷன் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து நான் வந்து ஒன் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1A இதோட சப்சிக்வன்ஸ் கான்சிக்வன்ஸாக இது வந்து வந்துடும். ஓகே, இதோட பை ப்ராடக்டாக வந்துடும் அது, அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் என்ன எடுக்க போகிறேன்னா, ஆல்ஃபா இன்டூ எக்ஸ். ஓகே, ஆல்ஃபான்றது ரியலில் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன இருக்கணும், மாட் ஆல்ஃபா இன்டூ நாம் எக்ஸாக இருக்கணும். ஓகே, இது வந்து எதுக்கெல்லாம் ட்ரூவாக இருக்கணும், ஃபார் ஆல் ஆல்ஃபா இன் ஆரில் இருக்கணும் அண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் இன் வீக். ஓகே, ஃபார் ஆல் ஆல்ஃபா இன் ஆர், ஃபார் ஆல் எக்ஸ் இன் வி, இதுக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ எல்லா ரியல் நம்பருக்கும் இது ட்ரூவாக இருக்கணும், எல்லா வெக்டாருக்கும் அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்க எல்லா வெக்டருக்கும் அது ட்ரூவாக இருக்கணும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய்யாக இருக்கணும். இது எல்லா எக்ஸுக்கும் எந்த எக்ஸும் ஒய்யும் வீலேருந்து எடுத்தாலும் சரி, இது என்னவாக இருக்கணும், நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு என்னவாக இருக்கணும், நாம் ஆஃப் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இன் வீல வந்து நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய்யாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ இதை வந்து என்ன சொல்லணும்னா நாம் வெக்டார் நாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெக்டார், இதுக்கு பேர் வந்து வெக்டார் நாம். இதில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலாம்னா அது வந்து என்ன கிடையாது, வெக்டார் நாம் கிடையாது. இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் இந்த 3 இதுவும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால், இந்த 3 நிபந்தனைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தான் அதுக்கு பேர் வெக்டார் நாம். அந்த 3 நிபந்தனையில் ஏதாவது ஒரு நிபந்தனை வந்து போயிடுச்சுனாலும் அது வந்து என்ன கிடையாது, வெக்டார் நாம் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபெமிலியர் இது. ஓகே, யூக்ளிடியன் நம்ம ஸ்கூலில் படித்த அந்த வெக்டார் இருக்குல்ல, அது வந்து வெக்டார் நாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பி வந்து R² எடுத்துக்கோங்க.
வி வந்து ஆர் ஸ்கொயர். ஓகே, ஃபீல்டு வந்து ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கோம். ஓகே, ஃபீல்டு வந்து ஆர்னு எடுத்துட்டோம்னா இப்போ என்ன பண்ணால் ஃபீல்டு வந்து ஆர் தான். ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து என்ன டிஃபைன் பண்ணால் இதில் வந்து வெக்டார்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்கமா ஒய்ன்ற ஃபார்மெட்டில் இருக்க போது. ஸோ இப்போ இதோட நாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் வெக்டார்ன்றது இப்படி எடுத்தோன்னா நாம் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வெக்டார் நாம் இன் ஆர் ஸ்கொயர். இதே வந்து ஆர் பவர் எண்ணில் எடுத்தோன்னா வி வந்து ஆர் எண்ணில் எடுக்கிறேன்னா ஓகே எஃப் வந்துட்டு திருப்பி ஆர் தான், ஃபீல்டு வந்து ஆர் தான். அப்படின்னா நாம் எக்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்க போகிறோம்னா நாம் எக்ஸை வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா x1 x2 எக்ஸட்ரா xn. ஸோ n வெக்டார்ஸ் இருக்குது, சாரி n எலமெண்ட்ஸ் இருக்குது, n காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் எலமெண்ட் இன் இது வந்து இதில் ஆர் பவர் எண்ணில் உள்ள எலமெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நாம் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நாம் எக்ஸ்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் xn ஸ்கொயர். அல்லது இது அப்படி எழுதிக்கலாம் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ xi ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் அப்படி எழுதிருக்கேன் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஓகே, ஸோ இதில் வந்து நாம் போடலாம், இதில் வந்து மாடலஸாக போடாமல் இருக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி xi ஸ்கொயர் இருக்கலாம் ஆரில் இருக்கிறனால அதில் வந்து மாடல்ஸ் போட்டாலும் போடாட்டாலும் xi ஸ்கொயராக இருக்கனால அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த நாமுக்கு பேர் வந்து யூக்ளிடியன் நாம் அப்படின்னு பேர். இந்த நாமுக்கு பேர் யூக்ளிடியன் நாம். ஏன் ஈக்குவலியன் நாம்னா இது வந்து ஈக்குவலியன் டிஸ்டன்ஸை கொடுக்குது. ஓகே, இந்த ஈக்குவலியன் ஜாமெட்ரியில் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்குது, அதனால் இதுக்கு பேர் ஈக்குவலியன் நாம் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்துட்டு லென்த் ஆஃப் த ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்கமா ஒய் வந்து இங்கே இருக்குன்னா ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்கமா ஒய் எடுக்கிறீங்கன்னா இது வந்து லென்த் ஆஃப் த வெக்டாரை குறிக்க போகுது. ஸோ இதோட லென்த் எவ்வளோன்றதை இந்த நாம் எக்ஸ் வந்து குறிக்க போகுது. அதே மாதிரி ஹையர் டைமென்ஷனில் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு x1 x2 xn எடுத்திங்கன்னா இதே தான் கொடுக்க போகுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா லென்த் ஆஃப் த வெக்டார் என்னன்றதை சொல்ல போகுது. ஓகே, ஸோ இது போக வேறு என்ன நாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியஸ்ட் நாம் வந்து ஒன்று இருக்குது. ஈஸியஸ்ட் நாம் வந்து என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து இதே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கும் v ஈக்குவல் டு ஆர் பவர் f ஈக்குவல் டு ஆர். ஸோ இல்லை நான் இன்னொன்று என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா எக்ஸ் இன்ஃபினிட்டி என்னன்றது டிஃபைன் பண்ண போகிறேன். எக்ஸ் இன்ஃபினிட்டின்றது மேக்ஸிமம். ஓகே, இதுக்கு பேர் வந்து மேக்ஸிமம் நாம் ஆர் எல் இன்ஃபினிட் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் 0 less than or equal to 1 less than or equal to I less than or equal to n எடுத்துக்கலாம். ஓகே, நாட் 0 1 less than or equal to I less than or equal to n mod xi. அதாவது இருக்கையிலே வந்துட்டு பெரிய நம்பர் ஏதோ ஓகே x1 x2 xn இருக்குல்ல இதில் இருக்கையிலே பெரிய நம்பர் ஏதோ அதோட அப்சல்யூட்டில். ஓகே, ஸோ அதாவது அப்சல்யூட் வேல்யூ அதோட நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை சிம்பிளாக விட்டுட்டு அந்த வேல்யூ எடுத்தோம்னா அதில் வந்து எது பெரிய நம்பராக இருக்கோ அது வந்துட்டு நாம் எக்ஸ்ன்னு எடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் சொல்கிறேன் 2 -3 4 -7 8. ஸோ இது வந்து ஆர் பவர் 5 எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டர் அப்படின்னா இதோட நாம் எக்ஸ்ன்னு நாம் வந்து என்ன இதில் இருக்கலே பெரிய நம்பர் வந்து 8 அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதே இது வந்து நான் இப்போ -9 மாத்திரன்னா இதில் வந்து 9 தான் இதோட மேக்ஸிமம் நாம். ஓகே, ஸோ இது மாதிரி அதில் டிஃபைன் பண்ணலாம். இது வந்து இதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டி நாம் அல்லது வந்துட்டு எல் இன்ஃபினிட்டி நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. another important நாம் என்ன அப்படின்னா இதில் வந்து இன்னொன்று டிஃபைன் பண்ணலாம். நம்ம வந்து x1 அப்படின்றது டிஃபைன் பண்ணலாம். ஓகே, நாம் x1ன்றது என்ன அப்படின்னா இது வந்து என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n நாம் xi. ஓகே, அதாவது ஒவ்வொரு நம்பராக எடுத்து அதோட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதோட சம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு இது நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி நாம் x1 என்னன்றதை பார்க்கலாம். இதில் நாம் x1ன்றது என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு 2 + 3 + 4 + 9 + 8 அதாவது என்னவாகும் இது வந்துட்டு 2 3 5 5 4 9 9 9 18 18 + 8 26ன்னு வரும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இதோட நாமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த தியரம்ஸ் அடுத்த மேட்ரிக்ஸ் நம்ம இதெல்லாம் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் வந்து எல்லா நாம்ஸும் என்னன்றது டிஃபைன் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குன்னா XVW கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு என்னென்ன நாம்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 -4 4 4 -4 4. ஓகே, நான் திருப்பி எழுதிக்கிறேன். நாம் x2ன்றது ஓகே நாம் x2ன்றது சம்மேஷன் xi ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. நாம் x1ன்றது சம்மேஷன் சிம்பிளி xi ஓகே மாட் xi. நாம் x இன்ஃபினிட்டின்றது மேக்ஸிமம் ஆஃப் மாட் xi. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே ஐ வந்துட்டு 1 to n வருது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸுக்கு வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நாம் x1ன்றது என்ன அப்படின்னா நாம் x1ன்றது
இது வந்து 4 + 4 + 4 + 4 ஸோ ஈக்குவல் டு 16. ஓகே, நாம் x2ன்றது என்ன அப்படின்னா 16 + 16 + 16 + 16 ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ டோட்டலாக வந்துட்டு 4 × 16 64 வருது. ஓகே, 64. ஸோ அப்போ வந்து இது வந்து 8ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து நாம் x2. நாம் x இன்ஃபினிட்டி, நாம் x இன்ஃபினிட்டின்றது இருக்கையிலே பெரிய நம்பர், எல்லாமே 4 தான், அதனால் இது வந்து 4ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இருக்கையிலே பெரிய நம்பர் அது 4. நெக்ஸ்ட் வீன்றது எடுக்கலாம். வீன்றது என்ன அப்படின்னா வீன்ற வெக்டார் வந்துட்டு 0 2 2 2. ஓகே, 0 2 2 2. ஸோ இதுக்கு என்னென்னு பார்க்கலாம். நாம் v1 என்னென்ன அப்படின்னா நாம் v1 வந்து 0 + 2 + 2 + 2 வந்து இது வந்து 8, சாரி 6. நாம் v2ன்றது என்னன்றது பார்க்கலாம். ஓகே, நாம் v2ன்றது 0² + 2² + 2² + 2² ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ 4 + 4 + 4 √12. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நாம் v இன்ஃபினிட்டி, இது என்ன அப்படின்னா இருக்கையிலே பெரிய நம்பர் இது 2 தான், ஸோ அதனால் 2ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா w. ஓகே, wன்ற வெக்டார் என்னன்ற பார்க்கலாம். wன்ற வெக்டார் வந்துட்டு 8 0 0 8 0 0 0. ஸோ நாம் w1 என்ன அப்படின்னா 8 அவ்வளோதான். ஓகே, நாம் w2ன்றது என்ன அப்படின்னா 8 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட். ஸோ 8² + 0² 0² இருப்பது, ஸோ அதுவும் 8 தான். நாம் w இன்ஃபினிட்டின்றது என்ன அப்படின்னா அதுவும் 8 தான். ஸோ இந்த கேஸில் 3மே 8 தான். ஓகே, ஸோ 8 0 0 0ல் 3மே 8 தான். ஓகே, ஸோ அது வந்து அடுத்தது. ஸோ இதே மாதிரி இதில் வந்து p நாமும் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, எப்படி x2 டிஃபைன் பண்ணிருக்குமோ அதே மாதிரி p நாம் டிஃபைன் பண்ணலாம். p நாம்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 இருக்க இடத்துல p ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ எங்கெல்லாம் 2 இருக்கோ அதெல்லாம் pன்றது ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் அது வருது. ஸோ இதில் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. ஸோ நாம் xpன்றது என்ன அப்படின்னா summation mod xi power p whole power 1/p. ஓகே, ஸோ இதில் எதனால் வந்து இந்த மாடு போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து xi ஸ்கொயர்லேருந்து அந்த ப்ராப்ளம் வராது, அதனால் xi ஸ்கொயர்னே போகலாம். பட் எதுக்காட்டி இது போடுறோன்னா இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதனால் அது வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து p நாம்ன்றது இது வந்து LP நாம் சொல்லுவாங்க, வந்து i = 1/n xi power p whole power 1/pன்றது வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட நாம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெக்டார்ஸும் டிஃபைன் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் x = x1 x2 எக்ஸட்ரா xன்றது வந்துட்டு எதில் இருக்குன்னா r⁴n இருக்குது. அதே மாதிரி y = y1 y2 எக்ஸட்ரா yn வந்துட்டு r⁴n இருக்குது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணாங்கன்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஸோ L2லையும் L இன்ஃபினிட்டியில் என்ன டிஸ்டன்ஸ்ன்ற டிஃபைன் பண்ணலாம். ஸோ x - y2 அப்படின்றது என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு 2 நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா summation i = 1 to n xi - yi whole square whole power 1/2. ஓகே, இதுதான் இதோட எக்ஸுக்கும் ஒய்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த L இன்ஃபினிட்டியில் டிஃபைன் பண்ணும்போது x - y infinity = எப்படி டிஃபைன் பண்ணலாம், மேக்ஸிமம் ஆஃப் xi - yi. ஓகே, i = i 1 less than or equal to i less than or equal to n. ஓகே, ஸோ இது வந்து இதில் உள்ள நாம் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பிக்சர் ட்ரா பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா ஒரு யூனிட் பாலில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, யூனிட் பாலில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெட்டர் பிக்சர் கொடுக்கும். நான் யூனிட் பால்ன்றது அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிட் பால்ன்றது ஸோ நம்மளோட ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு x2 எடுப்போம், அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ வந்து யூனிட் பால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு யூனிட் சர்க்கிள் x2 R2ல் எடுப்போம். ஓகே, R2ல் எடுக்கும்போது யூனிட் சர்க்கிள்னால் என்ன அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணுறேன் இது வந்து 1 அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இது வந்து என்னவாக இருக்கும், இது வந்துட்டு 1 இது 1 இது 1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும். இது வந்து இதோட ஈக்குவேஷன் என்ன x² + y² = 1. இதான் இதோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது டிஸ்க், இது வந்து யூனிட் டிஸ்க்குன்னு சொல்லலாம். யூனிட் டிஸ்க்னா என்னென்னா <= 1 எடுத்துக்கிறேன். <= இதுக்குள் இடையில உள்ள பகுதி எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து x² + y² வந்து <= 1. ஸோ இது வந்து நான் இப்போ x2னா என்னது, xன்றது சப்போஸ் x = xy அப்படின்னு எடுத்தேன்னா ஓகே, இதில் வந்து நாம் எக்ஸ்ன்றது என்ன, நாம் எக்ஸ்ன்றது x² + y². ஓகே, ஸோ நாம் வந்து x² + y². இப்போ நாம் எக்ஸ் வந்து <= 1 போட்டோம்னா இது வந்து என்னவாக இருக்கும், இது வந்து யூனிட் டிஸ்க் ஆயிரும். ஸோ இதை அப்படியே ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூனிட் டிஸ்க்ன்றது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் x in R square such that norm x is so x square, so x = ஓகே, இது வந்து x வந்து such that x = xy இருக்குது.
ஓகே கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. இது வந்து யூனிட் டிஸ்க். அதை இதை மாற்றி எப்படி எழுதலாம்? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஸ்கொயர் ஓகே சச் தட் ஸோ இது வந்து வெக்டார் ஓகே சச் தட் இது வந்து நாம் எக்ஸ் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே ஸோ இது வந்து ஆர் ஸ்கொயரில். இது அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணுறேன். இது வந்து யூனிட் டிஸ்க்கு ஓகே இது வந்து யூனிட் டிஸ்க்கு. இது அப்படியே யூனிட் பாலாக மாற்றுறேன். ஓகே யூனிட் பால் அப்படின்னா என்னென்னா ஸோ இது வந்து அப்படியே 3 டைமென்ஸ்க்கு மாற்றினீங்கன்னா வந்து 3 டைமென்ஸ்க்கு மாற்றினீங்கன்னா அது வந்து என்ன வரப்போது? ஒரு பாலாக வரப்போது. அதனால் வந்து யூனிட் பால் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதே இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். R⁴ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இதே மாதிரி சொல்லிக்கலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு Rn சச் தட் நாம் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே ஸோ இது வந்து யூனிட் பால் இன் n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இதை அதனால் இது வந்து இதில் ஆர் ஸ்கொயரில் இது வந்து யூனிட் பால்னு சொல்ல போகிறேன். ஓகே ஸோ யூனிட் பால் இன் ஆர் ஸ்கொயரில் எப்படி இருக்குன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இது வந்து இப்போ நம்மளோட நாம் வேற ஆச்சுன்னா நம்மளோட இது வந்து வேறையாகும். ஓகே இது வந்து ஆக்சுவலாக x2 நாமா இருக்குது. ஓகே x2 நாமா இருக்குது. இங்கே வந்து நான் ஜென்ரல் நாமா எடுத்துக்கிறேன். அதில் வந்து யூனிட் பால் எப்படி இருக்க போகிறன்றதை பார்க்க போகிறேன். ஓகே ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ண போகிறேன். இதில் ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இதை பொறுத்தளவில் என்னோட நாம் வந்துட்டு நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு டிஸ்க்குன்றது தெரியும், யூனிட் டிஸ்க்குன்றது தெரியும். அப்போ அதோட நாம் கரஸ்பாண்டிங் நாம் வந்து x2 ஓகே வருது. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? அதை ஜென்ரலைஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே இங்கே வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். x2ன்னு போல எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்போ எந்த நாம் வேணால் எடுத்துக்கலாம். நான் 1 நாம் எடுத்துக்கலாம், 2 நாம் எடுத்துக்கலாம், p நாம் எடுத்துக்கலாம், இது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு எப்படி வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். சப்போஸ் என்னோட நாம் வந்துட்டு என்னோட ஆர் ஸ்கொயரில் வந்துட்டு ஆர் ஸ்கொயர் வி வந்து ஆர் ஸ்கொயராக இருக்குது. ஓகே நாம் வந்து x2வாக எடுக்கிறேன். ஓகே நாம் வந்து x2வாக இருந்துச்சுன்னா என்னோட யூனிட் பால் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஓகே ஒரு சர்க்கிள் அல்லது டிஸ்காக இருக்கும். ஓகே இந்த டிஸ்க் தான் என்னோட இதாக இருக்கும். ஓகே அதான் என்னோட வெக்டார் நார்மல். அதாவது இந்த யூனிட் பால் அதாவது எதுனா இந்த செட் ஆஃப் ஆல் இந்த செட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஸ்கொயர் சச் தட் நாம் x2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அது வந்து இதுக்குரிய ஃபிக்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி எப்படி இருக்குன்ற டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே ஸோ நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி எப்படி இருக்குன்னா ஸோ இது வந்து என்னவா இருக்குன்னா ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து என்னவா இருக்குன்னா இது வந்து இதுதான் இதோட நாமா இருக்கும். ஓகே ஸோ இதில் வந்து என்னவா இருக்குன்னா இங்கே வந்துட்டு இந்த இதுக்கு இது நாமா இருக்கும். இதேமாதிரி இந்த இதில் இந்த இது. ஸோ இப்போ இது வந்து இதுதான் நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகே ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா இது வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஸ்கொயர் சச் தட் நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் இதில் உள்ளது. ஓகே ஸோ இதுதான் இதில் உள்ளது. அதே மாதிரி இப்போ x1 எடுத்தோன்னா என்ன ஆகுன்னா x1 எடுக்கும்போது ஸோ இது வந்து என்னவா இருக்குன்னா ஒரு ரோம்பஸாக வந்துடும். ஓகே இது வந்து ஒரு ரோம்பஸாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நாம் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஸ்கொயர் சச் தட் நாம் x1 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நாம் x1 வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்றப்ப எல்லாமே வந்து என்ன இருக்கணும். இந்த இது வந்துட்டு இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து இந்த இதில் வரும். ஏன்னா எனக்கு என்ன கன்சிடர் இருக்குன்னா x1 + x2 வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஓகே நாம் x1 + நாம் x2 வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது 1 வரும். பட் இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கும்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்றப்ப 1 - x2. ஸோ இது வந்து 4 இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இதில் வந்து 3 இது இருக்குது. என்னன்னா எப்படி இந்த பவுண்டரி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நாம் x இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1னா நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1ன்றது முதல்ல கண்டுபிடிச்சினா போதும். ஸோ அப்போ என்னென்ன வரும்னா x1 ஈக்குவல் டு ஸோ மேக்ஸிமம் ஆஃப் x1 mod x1 x2 ஈக்குவல் டு 1 இருக்குன்ற மாதிரி வரும். ஓகே ஸோ அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா நாம் x1 ஈக்குவல் டு 1ன்றது ஒரு பாசிபிலிட்டி, நாம் x2 ஈக்குவல் டு 1ன்றது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே இந்த 2 பாசிபிலிட்டி வரும். நாம் x1 ஈக்குவல் டு 1னா இதில் வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. x1 ஈக்குவல் டு +or-1 வரும். அப்போ x1 ஈக்குவல் டு 1ன்றது ஒரு லைனு, x2 ஈக்குவல் டு +or-1 ஸோ அது ஒரு லைன். ஓகே ஸோ இந்த 2 லைன்ஸ் வரும். x1 ஈக்குவல் டு 1ன்ற ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும், x2 ஈக்குவல் டு 1ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ அந்த 2 இதுவும் வரும். ஓகே ஸோ இது வந்து அடுத்தது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் என்ன வரும்னா x1 + x2 ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல் டுனா நம்ம இந்த லைன் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் நம்மளோட பவுண்டரியாக இருக்க போது. நாம் x1 + x2 ஈக்குவல் டு 1னா ஸோ இது வந்து எப்படிலாம் இருக்க போதுன்னா x1 + x2 ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 இருக்கலாம். x1 - x2 ஈக்குவல் டு 1 இருக்கலாம். ஓகே அடுத்து x1 - x1 + x2 ஈக்குவல் டு 1 இருக்கலாம். -x1 - x2 ஈக்குவல் டு 1 இருக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணோம்னா என்ன வரும்னா நமக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகே ஸோ x1 + x2 ஈக்குவல் டு 1ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன், x1 - x2 ஈக்குவல் டு x1ன்றது இன்னொரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து அடுத்தடுத்த லைன்ஸை கொடுக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃப்ஸ் வரையலாம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இந்த இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா
ஸோ பிக்டோரியலாக கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நாம் x2 எது வந்து பெருசாக இருக்கும் எது வந்து சிறுசாக இருக்கும் அப்படின்றது. நாம் x2, நாம் x infinity, நாம் x1. ஓகே, ஸோ இது வந்து எது வந்து பெருசாக இருக்குது எது வந்து சிறுசாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் x infinity வந்துட்டு இங்கே இருக்கும். ஓகே, இதோட சர்க்கிள் யூனிட் சர்க்கிள் வந்துட்டு இதோட இன்ஸ்கிரைப் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த யூனிட் எக்ஸ் இன்ஃபினிட்டி வந்து எக்ஸ் இன்ஃபினிட்டி யூனிட் பால் வந்து இந்த யூனிட் சர்க்கிளை வந்து இது பண்ணோம். ஸோ இது வந்து x1 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ x2 நாம் வந்து ஒரு டைட்டஸ்ட் நாம வரப்போகுது. ஓகே, ஸோ டைட்டஸ்ட் நாம அந்த இது வரப்போகுது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன தியரம் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த தியரம் என்ன அப்படின்னா ஃபார் ஈச் எக்ஸ் இன் Rn, ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவாக இருக்கும். ஃபார் ஈச் எக்ஸ் இன் Rn, ஓகே, எக்ஸ் இன் Rnல வந்துட்டு என்ன ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி, ஓகே, நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி லெஸ் than or equal to நாம் x2 less than or equal to square root of n into நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதோட ப்ரூஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து எல்லா எக்ஸ் இன் ஆர் பவர் என்னக்கும் இது வந்து ட்ரூவாக இருக்குது. இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூவாக இருக்குது அது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்றது என்ன பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப் வந்து சிம்பிள். ஓகே, நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்றது மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to I less than or equal to n mod xi. இதுதான் இதோட டெஃபினிஷன். ஸோ இது வந்துட்டு less than or equal to என்னவாக இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் I equal to 1 to n xi square, ஓகே, ஹோல் ரூட் வந்து less than or equal இருக்க போகுது. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா xi ஸ்கொயர் இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் இதில் வந்து எக்ஸ்பின்ற எலமெண்ட் வந்துட்டு இதோட ஆன்சர் வந்து எக்ஸ்பின்னு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்துட்டு லெஸ் than or equal எக்ஸ்பி வந்து இது எக்ஸ்பி தான் இருக்கலே பெரிய நம்பர் அப்படின்னா ஸோ நாம் எக்ஸ்பி வந்து மாட் எக்ஸ்பி வந்து லெஸ் than or equal கிரேட்டர் than or equal to மாட் xi எல்லா இதுக்கும் அது வந்து பெருசாக இருக்க போகுது. ஓகே, இது வந்து ட்ரூ. நாம் எக்ஸ்பி வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கிறதுலே பெருசாக இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம் நாம் xi less than or equal to நாம் எக்ஸ்பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நாம் xi ஸ்கொயர் less than or equal to xp ஸ்கொயர் ட்ரூவா இது. ஏன்னா எக்ஸ்பி தான் இருக்கிறதுலே பெரிய நம்பரு. ஸோ அப்போ வந்து எல்லா நம்பரும் இதோட சின்ன நம்பராக தான் இருக்குது. ஸோ நாம் xi வந்துட்டு மாட் xi வந்து less than or equal to மாட் xp இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணாலும் அதுதான் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இப்போ சம் பண்ணோம்னாலும் என்ன வரப்போகுது இதுதான் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா ஸோ இதை இது பண்ணும்போது இதுதான் வந்து இருக்கல என்ன போகுது எக்ஸ்பி ஸ்கொயர் வந்து இது வந்து இதாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஸோ இட் இஸ் கோயின் பி less than or equal to நாம் xi ஸ்கொயர் இருக்குது. அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் அந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நாம் x2 இருந்துறப்போகுது. ஓகே, ஸோ இதான் இதோட இது. ஓகே, இப்போ மாற்றி எடுப்போம். ஓகே, மாற்றி இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா நாம் x2 ஸ்கொயருக்கு என்ன எடுக்க போகிறோம். ஸோ நாம் x2 ஸ்கொயர் அப்படின்றது என்ன அப்படின்னா சம்மேஷன் xi ஸ்கொயர். ஓகே, இதான் வந்துட்டு x2 ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ இது வந்து less than or equal to ஓகே, ஸோ xi ஸ்கொயர் வந்துட்டு இருக்கையிலே xi ஸ்கொயர் வந்து இதாக இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, ஏதோ ஒரு நம்பர் சப்போஸ் எக்ஸ்பி தான் இருக்கலே பெரிய நம்பர் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போனால் ரீப்ளேஸ் பை நாம் எக்ஸ்பி ஸ்கொயராக மாற்ற போகிறேன். ஓகே, நாம் எக்ஸ்பி ஸ்கொயராக மாற்ற போகிறேன். ஸோ எக்ஸ்பி ஸ்கொயர்னா அப்போ இது வந்து I equal to 1 to n அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் தட் இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் தட். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்பின்றதுனா எக்ஸ்பி இஸ் நத்திங் பட் எக்ஸ்பின்றது மேக்ஸிமம் ஆஃப் நாம் xi. ஓகே, எக்ஸ்பின்றது இருக்கிறதுல மேக்ஸிமம் எது வருது அந்த தான் நான் நாம் xின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது ஈக்குவல் டு என்ன இருக்குதுன்னா n டைம்ஸ் எக்ஸ்பி ஸ்கொயர் n டைம்ஸ் எக்ஸ்பி ஸ்கொயர். பட் எக்ஸ்பின்றது என்னது மேக்ஸிமம் ஆஃப் xi. அதனால் இது வந்து n டைம்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் xi ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆயிடுது ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன ஆகுதும் இது வந்து என்ன ஆகுது எக்ஸ்பி ஸ்கொயர் வந்துட்டு ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது ஸோ இது வந்து என்ன ஆகுது n இன்ட்டு நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன எழுதிடலாம் நம்ம நாம் x2 ஸ்கொயர் நாம் x2 less than or equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கங்க முடியும். அவ்வளோதான் ப்ரூஃப் முடிஞ்சது. ஓகே, ஸோ இதுலேருந்து ப்ரூஃப் பலவாயிரும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று இதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா அதாவது நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா அது வந்துட்டு என்னவாக இருக்க போகுது அந்த சர்க்கிளுக்கு அவுட்டரில் இருக்க போகுது. வேறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாம் n இன்ட்டு எக்ஸ் இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா அது வந்து சர்க்கிளுக்கு வந்து இன்சைடில் இருக்க போகுது. அதாவது சர்க்கிள் வந்துட்டு இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் த நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி
அதாவது அதை வந்து வெளியில் கவர் பண்ணுறது உள்ளுக்குள்ளே கவர் பண்ணுறது ரெண்டு இது இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × x இன்ஃபினிட்டி வந்துட்டு சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குது. ஓகே, நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டின்றது சர்க்கிளுக்கு வெளியே இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து சர்ஃப் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ டச் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து இதில் உள்ளது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் நாம். ஓகே, ஸோ இது வந்து வெக்டார் நாம் பார்த்தோம். வெக்டார் நம்மளில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். பட் இதில் வந்து நிறையா படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வெக்டார் ஸ்பேசஸ் அண்ட் நாம் லீனியர் ஸ்பேசஸ், பெனாக் ஸ்பேசஸ் அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் நிறைய வரும். ஸோ அதில் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸ் நாம் அப்படின்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, மேட்ரிக்ஸ் நாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் நாம்ன்றதும் திருப்பி வந்துட்டு ஒரு இதே மாதிரி ஒரு டெஃபினிஷன் தான். ஓகே, இட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, இட்ஸ் எ ஃபங்க்ஷன். எங்கேருந்து டிஃபைன் பண்ண போகிறோன்னா அகைன் இது வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து டிஃபைன் பண்ணலாம். எதில் டிஃபைன் பண்ணால் m(n)(n) ஆஃப் ஆர். m(n)(n) ஆஃப் ஆர்னா என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் மேட்ரிசஸ், நான் நெகட்டிவ் செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் மேட்ரிசஸ். ஓகே, ஸோ செட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் மேட்ரிசஸ் நான் எடுத்துக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸில் வந்து நான் இது டிஃபைன் பண்ண போகிறேன். சென்ட் டு த செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஸோ இது வந்து எங்கே டிஃபைன் பண்ணுறேன், இங்கே இருந்துட்டு ஆருக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஆருக்கு டிஃபைன் பண்ணுறேன். அது என்னென்ன ரூல்ஸ் ஒபே பண்ணோம் அப்படின்னா திருப்பி இது வந்து ஆர் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஆர் ப்ளஸ் அதாவது நான் நெகட்டிவ் நம்பர்னால ஆர் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதில் திருப்பி அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ் பண்ணோம். என்ன இருக்குன்னா நாம் ஏ வந்துட்டு >= 0 இருக்கணும். ஓகே, நாம் ஏ வந்து >= 0 இருக்கணும். செகண்ட் வந்து அதே மாதிரி நாம் ஏ = 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ = 0. ஏ 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நாம் ஏ வந்து 0 இருக்கணும், இல்லாட்டி வந்து 0வாக இருக்கக்கூடாது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஏ வந்துட்டு mod alpha into நாம் ஏவாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் ஆல் ஆல்ஃபா இன் ஆர், இது வந்து ஃபார் ஆல் ஏ இன் m(n)(n) ஆஃப் ஆர். இது வந்து ஏ வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ இது வந்து அதே மாதிரி இது ஃபார் ஆல் ஏ இன் m(n)(n) ஆஃப் ஆர். ஓகே, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஏ ப்ளஸ் பி, நாம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து எப்படி இருக்கணும், நாம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து <= நாம் ஏ ப்ளஸ் நாம் பியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் ஆல் ஏ கமா பி இன் m(n)(n) ஆஃப் ஆரில். அடுத்த ப்ராப்பர்ட்டி இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நாம் ஏபி வந்துட்டு என்னவாக இருக்கணும், நாம் ஏபி >= அகைன் இதில் வந்து நாம் ஏ இன்ட்டு நாம் பியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் ஃபார் ஆல் ஏ கமா பி இன் m(n)(n) ஆஃப் ஆர். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த போஸ்ட்லேட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, இந்த நிபந்தனைகள் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் நாம் அப்படின்றது பேர். ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏ கமா பின்றதை, ஸோ அதில் எப்படி வெக்டார் நாமில் டிஃபைன் பண்ணுவோம் அதே மாதிரி ஏ மைனஸ் பின்றதை டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏ மைனஸ் பின்னு டிஃபைன் பண்ணால் அதை வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய நாம்ஸ் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா வெக்டார் இன்டியூஸ் நாம். வெக்டார் இன்டியூஸ் நாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து வெக்டார் நாம் தெரியும். ஓகே, வெக்டார் நாம் தெரியும்னா அதுலேருந்து எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாம் எடுத்துக்கிறீங்க. ஓகே, அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம், x1 இருக்கலாம், x2 இருக்கலாம், x இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், xp இருக்கலாம், ஏதோ ஒரு நாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து வெக்டார் நாம். ஓகே, ஸோ இது வந்து வெக்டார் நாம், எக்ஸ்ன்ற வெக்டாருக்கு வந்து ஒரு வெக்டார் நாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு வெக்டார் நாம் இன்னும் r⁴ டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ மேட்ரிக்ஸ் நாம் எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் நாம் வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்கன்னா நாம் ஏ = நாம் ஏ மேக்ஸிமம் ஆஃப் நாம் x = 1 such that நாம் ax. ஓகே, அதாவது இந்த வெக்டார் நாம டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் எதுலேருந்து டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா வெக்டார் நாம்லேருந்து இந்த மேட்ரிக்ஸ் நாம டிஃபைன் பண்ணுறதுக்கு வெக்டார் நாம்லேருந்து ப்ராப்பர்ட்டியை பாரோ பண்ணுறேன். எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் ஏன்றது கொடுத்துருக்காங்கன்னா ஏஎக்ஸ்ன்றது என்னவாக இருக்க போது ஏஎக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏதோ ஒரு ஏன்றது n/n மேட்ரிக்ஸ், எக்ஸ்ன்றது வெக்டார்லேருந்து எடுக்கிறேன். அப்போ ஏஎக்ஸ்ன்றது என்னவாயிரும், இது வந்துட்டு இட் பிலாங்ஸ் டு r⁴n ஆயிரும். ஏன்னா ஏன்றது மேட்ரிக்ஸ், எக்ஸ்ன்றது வெக்டார்னா ஏஎக்ஸ்ன்றது r⁴n ஆயிரும். ஸோ அப்போ எங்கே சிட் ஆயிரேன் நான் வெக்டார் ஸ்பேஸ் மேட்ரிக்ஸில் எனக்கு உட்காரல, மேட்ரிக்ஸில் உட்காராமல் எங்கே உட்காரேன்னா வெக்டாரில் உட்காந்துருக்கேன், வெக்டார் ஸ்பேஸில் உட்காந்துருக்கேன், இந்த வெக்டாரில் உட்காந்துருக்கேன், r⁴n உட்காந்துருக்கேன். r⁴ ஆக்சுவலாக நான் எங்கே உட்காந்துருந்தேன் ஃபஸ்ட்டு m(n)(n) ஆஃப் ஆரில் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன்னா r⁴n ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா நான் இந்த இதுக்கு என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா இதோட மேக்ஸிமம் ஓகே, இந்த இதுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் எக்ஸ் எடுக்கணும். ஓகே, x = 1 எடுக்கணும். அதை பேஸ் பண்ணி இதோட நாம் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து வெக்டார் இன்டியூஸ் நாம்னு பேர். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் நாம்க்கு வந்து வெக்டார் இன்டியூஸ் நாம்னு பேர். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் அது வந்து இது ஒரு மேட்ரிக்ஸ் நாமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் நாம்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நாம் ப்ரூவ் பண்ணுறேன்னா நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் இந்த இது வந்து ட்ரூன்றது. ஓகே, அல்லாட்டி என்ன பண்ண முடியாது, நான் வந்து மேட்ரிக்ஸ் நாமே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் இதை எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக இல்லையான்ற செக் பண்ண போகிறேன். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணால் இது வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் நாம்ன்றது ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ சப்போஸ்
ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த காலம். ஓகே, ஏ மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டுனா ஏதோ ஒரு காலத்தில் வந்து என்னவாக இருக்க போகுது, ஜீரோ வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்க போகுது. ஓகே, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு என்ட்ரி வந்து கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்க போகுது. ஸோ அந்த காலத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த காலத்தை வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஏஜே அப்படின்ற காலத்தை எடுத்துக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக நான் இருக்குது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க போகுது. ஓகே, ஏஜே வந்து ஏஜே அதாவது ஜேத்து காலம் வந்து அதில் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க போகுது. அந்த காலத்தை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நாம் ஏ எடுக்க போகிறேன். நாம் ஏன்றது எப்படி டிஃபைன் பண்ண போனால் மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஏஎக்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அது என்ன ஆகுது அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அது வந்து எதோட பெருசாக இருக்க போகுதுன்னா மேக்ஸிமம் ஆஃப் இது வந்துட்டு அந்த ஜேத் என்ட்ரி வந்து நான் ஜீரோவாக இருக்குது. அந்த ஜேத் என்ட்ரி நான் ஜீரோவாக இருக்கிறதுனால என்ன எடுக்க போகிறோன்னா அதில் வந்து இப்போ இந்த வெக்டார் எடுத்தோன்னா அதாவது E1 E2 E3ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சொல்லுவாங்க. 1 0 0 இது வந்து E1, E2ன்றது 0 1 எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ EJன்றது என்ன அப்படின்னா 0 0 ஜேத் என்ட்ரியில் மட்டும் 1 இருக்கும், அப்புறம் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஜேத் என்ட்ரியில் மட்டும் நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னா நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால இப்போ இதோட நாம்ஸ் எல்லாம் என்ன எடுத்து இதோட நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது என்ன அப்படின்னா நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து என்ன அர்த்தம்னா இதோட வெக்டார் நாம் வந்து எடுத்தோம்னா 1 இருக்கும். இப்போ இந்த இது எல்லாத்துக்குமே என்னவாக இருக்குது, வெக்டார் நாம் வந்து ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த டபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து 800க்கு வந்து 8 தான் வந்துட்டு அதோட நாம இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து இது எக்ஸ் இன்ஃபினிட்டி எடுத்தாலும் சரி, X1 எடுத்தாலும் சரி, X2 எடுத்தாலும் சரி, இதோட நாம் வந்து என்னவாக இருக்குது, ஒன்றா தான் இருக்குது. ஸோ 1 1 1 1ன்றது இருக்கிற போது ஸோ அதனால் வந்து இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா நாம் ஈஜே வந்துட்டு கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அது வந்து இதில் இருக்குது. இது வந்து இங்கே எல்லா மேக்ஸிமம்லாம் எடுக்கணும். ஓகே, நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் மேக்ஸிமம். ஓகே, எந்த எக்ஸுக்குலாம் வந்துட்டு நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளே மேக்ஸிமம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நாம் ஈஜேன்றது கண்டிப்பாக இதில் 1 இருக்குது. அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து இதோட பெருசாக இருக்கும் அல்லது இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குன்னா நாம் ஈஜேயோட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஓகே, நாம் ஈஜேயோட அது வந்து கண்டிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதை நான் எடுத்துக்கிறேன், அது வந்து இதாக இருக்குது. ஸோ இதை எடுத்தோம்னா இது என்னவாக இருக்குன்னா ஈக்குவல் டு இது வந்து ஏஜேவாக இருக்கும். ஓகே, ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும், வெறும் ஏஜே மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அப்போ இது வந்து நாம் ஏஜே வந்துட்டு இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்போ இது என்னவாக இருக்குது, இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஏஜே ஈக்குவல் டு ஜீரோனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சிம்பிள். சப்போஸ் வந்துட்டு உங்களோட ஏ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னவாக இருக்க போதுன்னா நாம் ஏ எடுக்கும்போது நீங்கள் எந்த எக்ஸ் எடுத்தாலும் சரி ஏஎக்ஸ் வந்து என்னவாக தான் இருக்குது, ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சது. ஓகே, சப்போஸ் உங்கள் உங்கள் ஏ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன இருக்குதுன்னா மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஏஎக்ஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். பாசிட்டிவ் குவான்டிட்டி எல்லாமே ஜீரோனா அப்போ கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்க போகுது, ஏ வந்து கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா தேர்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஏ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆல்ஃபா ஏஎக்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஆல்ஃபா இன்ட் ஏ நாம் ஆல்ஃபா இன்ட் ஏ வந்து என்னவாக இருக்குதுன்னா ஆல்ஃபா மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆல்ஃபா ஏஎக்ஸ். ஓகே, ஆல்ஃபா ஏஎக்ஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், இட்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 mod alpha into நாம் ஏஎக்ஸ். ஓகே, ஏன்னா இது வந்து இது எதுலேருந்து எடுக்கிறேன்னா இது வந்து வெக்டார் நாம் ப்ராப்பர்ட்டிலேருந்து. வெக்டார் நாம் ப்ராப்பர்ட்டி படி என்னது நான் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு mod alpha into நாம் எக்ஸ். ஓகே, இது வந்து வெக்டார் நாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வெக்டார். ஸோ அதனால் இது வந்து இப்படி எழுதிக்கலாம். இது வந்து வெக்டார் நாம் ப்ராப்பர்ட்டிலேருந்து வருது. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ். அதனால் வந்து ஆல்ஃபா வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ஃபா வந்து வெளியில் எடுத்துக்கணும்னா மேக்ஸிமம் ஆஃப் x equal to 1 mod ax. பட் இது என்ன ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஏ முடிஞ்சது. ஓகே, ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஏ. ஓகே, ஸோ அதனால் அதுவும் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஏ ப்ளஸ் பிக்கு எடுக்கலாம். ஏ ப்ளஸ் பி நாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நாம் ஏ ப்ளஸ் பி என்னன்றதை பார்க்கலாம். which is nothing but maximum of நாம் x equal to 1 a plus bx. Okay, so maximum of நாம் x equal to 1 நாம் ax plus bx. ஸோ இப்போ இது வந்து வெக்டாருக்கு போயிடுச்சு. ஓகே, இது வெக்டாருக்கு போயிடுச்சுன்னா இதோட வெக்டார் ப்ராப்பர்ட்டி படி என்னது நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணலாம். அப்போ இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப்
நாம் x equal to 1 நாம் ax ப்ளஸ் நாம் bx. ஏன்னா இது 2 வெக்டார். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ திருப்ப வந்துட்டு இது என்ன ஆகுது, இது வந்து திருப்ப மேக்ஸிமம் வந்து அதில் 2 டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இது என்ன ஆகும், இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ax ப்ளஸ் மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு bx. இது என்னது, நாம் a ப்ளஸ் நாம் b. அப்போ இதுவும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்தது ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நாம் ஏபின்றது என்ன அப்படின்னா, நாம் ஏபின்றது மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஏபி எக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நாம் ஏபிஎக்ஸ் வந்துட்டு நான் வந்து திருப்ப எப்படி எழுதிக்கலாம். ஸோ நாம் ஏ இன்ட்டு நாம் பிஎக்ஸ். ஓகே, நாம் பிஎக்ஸ் எழுதிக்கலாம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இதை நான் இதுக்கு இருக்க எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துனா இது வந்து ஒரு ஸ்கேலாக வரப்போகுது. ஸோ நாம் ஏ இன்ட்டு பிஎக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து நான் திருப்ப எப்படி எழுதிக்கலாம்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நாம் ஏ இன்ட்டு நாம் பி into nam x which is equal to nam a into nam b னு வருது. ஓகே, ஸோ nam a into nam b னு வருது. ஸோ இது வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட ப்ரூஃப் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்டிகுலர் கேஸை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட வெக்டார் நாம் வந்துட்டு இன்ஃபினிட்டி நாமும் L1 நாமும் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் வந்து உங்களோட வெக்டார் நாம் வந்துட்டு ஸோ ஏ இன்ஃபினிட்டின்றது என்ன ஆக போகுது அப்படின்னா, ஏ இன்ஃபினிட்டின்றது ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to j less than or equal to n. Okay, 1 less than or equal, sorry, 1 less than or equal to I less than or equal to n, summation 1 less j equal to 1 to n aij. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஏ இன்ஃபினிட்டினா அது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஏ ஒன்றுன்றது அப்படியே மாறி வரப்போகுது. மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to j less than or equal to n summation I equal to 1 to n aij. ஓகே, ஸோ இது ரெண்டே ஐயும் ஜேவும் மாறி வரப்போகுது. ஸோ A1 நாம் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் பாருங்கள், இப்போ வந்து A11 A12 எக்ஸட்ரா A1n A21 A22 எக்ஸட்ரா A2n A31 A32 எக்ஸட்ரா A3n எக்ஸட்ரா எக்ஸட்ரா AN1 AN2 ANn. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்துக்கும் அப்சல்யூட் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் அப்சல்யூட் எடுத்து சம் பண்ண போகிறேன். ஓகே, இது எல்லாத்துக்கும் அப்சல்யூட் எடுத்து சம் பண்ணேன்னா 2 டைப் ஆஃப் சம் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இதை மட்டும் சம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரோ ஃபுல்லாக சம் பண்ணுறேன். இந்த ரோ ஃபுல்லாக சம் பண்ண இந்த இதை ஃபுல்லாக சம் பண்ணேன்னா அப்போ என்ன வரும்னா, இது வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n j equal to 1 to n aij. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ சம் பண்ணுறேன், செகண்ட் ரோ சம் பண்ணுறேன், தேர்ட் ரோ சம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து A1j. அதேமாதிரி சம்மேஷன் j equal to 1 to n A2j, சம்மேஷன் j equal to 1 to n A3j. ஓகே, அதேமாதிரி சம்மேஷன் j equal to 1 to n ANj வருது. ஸோ இது வந்துட்டு இந்த இதை ஃபுல்லாக சம் பண்ணுறேன். ஓகே, இது வந்து காலம் சம் பண்ணுறேன். எல்லா காலத்தையும் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுறேன். காலம் ஃபுல்லாக இந்த காலம் ஃபுல்லாக சம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஏ இன்ஃபினிட்டியில் என்ன பண்ணால் சாரி இந்த ரோ ஃபுல்லாக சம் பண்ணுறேன். இந்த ரோவில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுறேன். அதேமாதிரி இங்கே உள்ள ரோவில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுறேன், எக்ஸட்ரா இது பண்ணுறேன். அதே மாதிரி மாற்றி இது பண்ணால் இந்த சம் பண்ணலாம். இதில் வந்து என்ன பண்ணான்னா AI1 ஓகே I equal to 1 to n. ஓகே, அதேமாதிரி இது சம்மேஷன் AI2 I equal to 1 to n, summation AIN I equal to 1 to n. ஓகே, ஸோ இந்த பக்கமும் சம் பண்ணலாம், அந்த பக்கமும் சம் பண்ணலாம். ஓகே, ஸோ A1ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, A1ல் வந்துட்டு காலம் சம் பண்ணுறேன். A1ல் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த காலம் சம் பண்ணுறேன். இந்த காலமில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுறேன் A1ல் வந்துட்டு. ஸோ இது வந்து காலம் சம்னு பேர். இந்த காலம் சம் பண்ணி அதுலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து காலம் சம் அப்படின்றது பேர். ஸோ இது வந்து காலம் சம் ஆஃப் த காலம் சம் நாம். ஓகே, மேக்ஸிமம் அப்சல்யூட் காலம் சம் கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் மேக்ஸிமம் காலம் சம் கண்டுபிடிக்கணும். அதனால் இதுக்கு பேர் வந்து காலம் சம்னு பேர். ஏ இன்ஃபினிட்டியில் என்ன பண்ணுறேன்னா, ரோவை ஃபுல்லாக சம் பண்ணுறேன். ஒவ்வொரு ரோவாக சம் பண்ணுறேன். அதில் உள்ள மேக்ஸிமம் எடுக்கிறேன். அதனால் இதுக்கு பேர் வந்து ரோ சம் அப்படின்றதும் பேர். ஓகே,
ஸோ இது வந்து எப்படி வருதுன்றதை நம்ம ப்ரூஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இந்த இது வந்து கரெக்டாக வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து எக்ஸ் இன்ஃபினிட்டி நாம்லேருந்து எக்ஸ் ஒன் நாம்லேருந்து வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் see that. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு எடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன்க்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, n/n மேட்ரிக்ஸு. ஓகே, ஏ வந்து mn/n ஆஃப் ஆர். ஓகே, ஸோ வந்து ஏ வந்து ஒரு n/n மேட்ரிக்ஸு. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறேன். அப்போ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஃபஸ்ட் பிஐ என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். பிஐன்றது என்னவாக இருக்கும்? ஸோ பிஐன்றது ஏ இன்ட்டு எக்ஸ்ஐ, ஏ இன்ட்டு எக்ஸ்ஐ. ஓகே, ஏ வந்து எக்ஸ்ஐயால் ஏ இன்ட்டு அந்த இதை மல்டிஃபை பண்ணுறது வரப்போகுது. ஸோ அப்போ பிஐன்றது என்ன ஆக போகுது அப்படின்னா சமேசன் ஐ ஈக்குவல் டு 1 to j summation j equal to 1 to n. Okay, so for example a11 a12 etc a1n a21 a22 etc a2n etc etc ann இருக்கு. ஓகே, an1 an2 etc into இங்கே x1 x2 etc xn இருக்கு. இங்கே வந்து b1 b2 etc bn இருக்கு. இப்போ b1ன்றது என்னவாக இருக்கும்? b1ன்றது a11 x1 plus a12 x2 plus etc a1n xn. ஓகே, ஸோ அதே மாதிரி பிஐன்றது என்னவாக இருக்கும்? a1 i ஸோ ஐ த்ரோவை எடுக்கிறீங்க. அப்போ ai1 x1 plus ai2 x2 plus etc ain xn இருக்கும். ஸோ அப்போ பிஐன்றதை இப்படி எழுதிக்கலாம். பிஐ ஈக்குவல் டு சமேசன் ஐ ஈக்குவல் டு 1 to n ai ஜே எடுத்துக்கலாம். ஓகே, ஏஐ ஜே எக்ஸ்ஜே. ஓகே, ஸோ அதான் இங்கே பாரு சமேசன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே எக்ஸ்ஜே. இதான் வந்துட்டு எனது பிஐயோட இது. ஸோ இப்போ பி இன்ஃபினிட்டி எடுத்தோன்னா என்ன அர்த்தம்? நாம் பி இன்ஃபினிட்டின்றது என்ன அப்படின்னா நாம் பி இன்ஃபினிட்டின்றது மேக்ஸிமம் ஆஃப் நாம் நாட் பிஐ. இதான் இதான் பி இன்ஃபினிட்டியோட டெஃபினிஷன். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் பிஐ. ஸோ அதோட டெஃபினிஷன்னா மேக்ஸிமம் ஆஃப் சமேசன் j equal to 1 to n aij xj. Okay, so 1 less than or equal to I less than or equal to n. Okay, so இதான் அதோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ இதோட ஓகே, ஸோ இப்போ aij xjவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து a இன்ஃபினிட்டின்றது என்ன அப்படின்னா ஸோ அப்போ a இன்ஃபினிட்டின்றது என்ன ஆகுது? as per the definition a இன்ஃபினிட்டின்றது a infinity is nothing but நாம் maximum of mod x equal to 1 ax infinity x infinity equal to 1. Okay, so in the definition. Okay, so ax. So apply then now with the now maximum of x infinity equal to 1. So இப்போ ax ன்றது b தான் ax. so அப்போ இதோட சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுது? maximum of 1 less than or equal to I less than or equal to n modulus of aij xj j equal to 1 to n. Okay, இதான் அதோட டெஃபினிஷன். which is less than or equal to இது என்ன வரப்போகுது? less than or equal to இப்போ அந்த less than or equal to யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாமோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகுது? மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1 மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to I less than or equal to n summation aij into xj I equal to j equal to 1 to n. ஸோ இது வந்துட்டு just a normal triangle inequality. Okay, so அதை யூஸ் பண்ணியிருக்கேன் aij into xjவாக இருக்குது. ஸோ therefore இது என்ன ஆகுது? நாம் a infinity வந்துட்டு less than or equal to நாம் a infinity வந்து less than or equal to maximum of. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து it is independent. ஸோ இதை வந்து நான் தனியாக எடுத்துக்கலாம். maximum of 1 less than or equal to I less than or equal to n summation j equal to 1 to n நாம் mod aij into. ஸோ இது வந்து இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஸோ maximum of x infinity equal to 1 நாம் mod xj. ஓகே, ஸோ வந்து x வந்து அதில் இண்டிபெண்டாக இருக்குது. ஸோ அப்போ இதை என்ன ஆகுது? ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து நான் திருப்பி எப்படி எழுதிக்கலாம்? less than or equal to maximum of or less than or equal to maximum of 1 less than or equal to I less than or equal to n summation j equal to 1 to n aij. இது வந்து maximum of x infinity equal to 1 நாம் x. ஓகே, ஸோ இப்போ நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1 வரப்போனால இது வந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ அப்போ நாம் ஏ இன்ஃபினிட்டி வந்து என்ன வரப்போகுது? நாம் ஏ இன்ஃபினிட்டி லெஸ் than or equal to மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to I less than or equal to n summation j equal to 1 to n aij.
ஸோ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணால் போகுதுன்னா நம்ம வந்துட்டு இது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு இதுக்கு வந்துட்டு ஈக்குவாலிட்டி வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவாலிட்டி இஸ் அச்சீவ் ஃபார் சம் எக்ஸ்னா தென் என்ன பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு இது வந்து ட்ரூன்றது நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா யூ ஆர் கோயிங் டு சூஸ். ஓகே, என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு எக்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க சச் தட். ஓகே, ஸோ எக்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு எக்ஸுக்கு வந்து அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அது ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா சூஸ் யுவர் எக்ஸ். ஓகே, ஒரு எக்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. எப்படி சூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ஜேயோட சைன் வந்துட்டு எப்படியா இருக்குன்னா சைன் ஆஃப் ஏஐஜேவாக இருக்குது. எக்ஸ்ஜேவோட சைன் வந்துட்டு சைன் ஆஃப் ஏஐஜேவாக இருக்குது. ஓகே, சைன் ஆஃப் ஏஐஜேவாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ஜேவோட சைன் எல்லாமே சைன் ஆஃப் ஏஐஜேவாக இருக்குது. ஸோ அப்படி இது பண்ணிங்கன்னா தென் என்ன ஆகுதுன்னா நாம் ஏ இன்ஃபினிட்டி என்ன ஆகுதுன்னா நாம் ஏ இன்ஃபினிட்டி வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to j less than or equal to n 1 less than or equal to I less than or equal to n. Okay, max summation j equal to 1 to n aij இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ப்ரூஃப் ஆயிடும். அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணால் காலம் சம் ப்ரூவ் பண்ணோம். ஸோ A1க்கு என்னன்றதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, A1க்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம், இதுக்கு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ A1ன்றது என்ன அப்படின்னா திருப்ப அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஏன்றது பின்றது AX. ஓகே, ஸோ அப்போ BIன்றது சம்மேஷன் j equal to 1 to n aij xj அதே தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நோ சேஞ்சஸ். ஸோ இது வந்து எப்படி எழுத போகிறேன்னா இது வந்து கொஞ்சம் மாற்றி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து கொஞ்சம் மாற்றி எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா ஸோ B வந்து AX-ஆக இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா AX1 கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ AX வந்து எப்படி எழுதலாம்னா AX1 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகே AX1 எழுதணும். இது எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா நான் வந்து சம்மேஷன் I equal to 1 to n AIXன்னு எழுத போகிறேன். ஓகே, AIX1. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ வந்து A11 A12 இருக்குல்ல, A11 A12 எக்ஸட்ரா A1n A21 A22 எக்ஸட்ரா A2n எக்ஸட்ரா ANN இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். X1 X2 Xn மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு இதில் என்ன பண்ணுறேன்னா AIX இருக்கிறேன். AIXனா என்னென்னா ஸோ இதான் வந்து ஏஐனா இது ஜே வந்துட்டு அப்படியே இருக்க போகுது. ஓகே, ஸோ ஏன்றது இந்த இதை எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து எடுத்துகிட்டு AIX1 AI. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் AI1 X1 AI2. ஸோ இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இதை என்ன படிக்கலாம்னா A11 X1 A11 சாரி ஸோ இதெல்லாம் மாற்றி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா A11 A12 எக்ஸட்ரா A1n இன்ட்டு X1 X2 எக்ஸட்ரா Xn. ஓகே, அடுத்து A21 A22 எக்ஸட்ரா A2n X1 X2 Xn. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது ஒவ்வொரு இதாக எடுத்து என்ன பண்ணுறேன் இந்த இதை எடுத்து இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன், இந்த இதை எடுத்து இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன் எக்ஸட்ரா இருப்பது. ஸோ அதை வந்துட்டு இந்த இதுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அது இந்த மாதிரி வருது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் I equal to 1 to n. ஓகே, ஸோ AIX அப்படின்றது திருப்ப நான் வந்து ட்ரையாங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன். ஸோ AIX1 ஆயிடுது. ஓகே, ஸோ இதில் வந்து திருப்ப ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ சம்மேஷன் I equal to 1 to n. ஓகே, ஸோ நான் mod x into AI1. ஓகே, இது வந்து அடுத்த இன்இக்வாலிட்டி வரப்போகுது. ஸோ AX1 வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ தேர்ஃபோர் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப். ஓகே, ஸோ இது வந்து திருப்ப மேக்ஸிமம் இதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு பக்கம் மேக்ஸிமம் இதை வந்து நான் அப்ளை இருக்குன்னா மேக்ஸிமம் ஆஃப் 1 less than or equal to j less than or equal to n நாம் x. ஓகே, நாம் x1. ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறேன். நாம் எக்ஸ் வந்துட்டு இது வந்து லெஸ் than or equal to இதோட சிறுசாக இருக்க போகுது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இது என்ன போகுதுன்னா இன்ட்டு சமேஷன் AIJ. இது வந்துட்டு I equal to 1 to n. ஓகே, மாடி AIJ. திருப்ப வந்து அந்த AI1 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது நாம் A1 வந்துட்டு திருப்ப வந்து இதில் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த பக்கம் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறேன்னா மேக்ஸிமம் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணோன்னா இதுலேயும் மேக்ஸிமம் அப்ளை பண்ணோம். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் நாம் எக்ஸ்
ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணோம். ஸோ நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் இது வந்து 1 ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆயிடுது, மேக்ஸிமம் ஆஃப் 1 லெஸ்னார் ஈக்குவல் ஜே லெஸ்னார் ஈக்குவல் டு என், நாம் ஐ ஈக்குவல் டு 1 to n வந்துடும். ஓகே, ஸோ அதனால் அது வந்து என்னவாயிருது, நம்மளோட ஏஐஜி வந்து இதாகிடுது. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவாலிட்டி ப்ரூஃப் பண்ணால் என்ன பண்ணால், நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்தோம்னா போதும், அதில் வந்து ஈக்குவாலிட்டி ப்ரூஃப் ஃபாலோ ஆயிரும். ஓகே, ஸோ இதோட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ப்ரொபினியஸ் நாம்னா என்ன, அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஒரு சில தியரம் ப்ரூவ் பண்ணி கண்டிஷன் நம்பர்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.